பள்ளியில் மாணவர்களுக்கிடையே மோதல் சம்பவம் ஏற்பட்டிருந்த நிலையில் அரிவாள் வெட்டில் காயமடைந்த மாணவனுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நெல்லை மாநகர் மற்றும் மாவட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக இந்த மாணவர்களுக்கு இடையிலான மோதல் தற்போது கொஞ்சம் குறைந்து காணப்பட்டது. அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு, அதாவது கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பு மாணவர்கள் சக மாணவர்களே புத்தகங்களுக்கு நடுவில் அரிவாளை வைத்து கொண்டு வெட்டுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்குள்ள பொது வெளியில சண்டை போடுறது, இப்படின்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்த நிலையில மாவட்ட நிர்வாகமும் அதே மாதிரி மாவட்ட காவல்துறை அதே மாதிரி கல்வித்துறை அதிகாரிகள் இது குறித்து கடும் நடவடிக்கை எடுத்துட்டு இருந்தாங்க. இந்நிலையில நெல்லை மாவட்ட ஏர்வாடி பக்கத்துல இருக்கிற டோனாவூர் அப்படிங்கிற பகுதியில உவாக்கர் மேல்நிலை பள்ளி அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்குது. இங்க நெல்லை மாவட்ட மேலச்சவளை சேர்ந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவனுக்கும் ஏர்வாடி அருகே உள்ள கோதைச்சேரி கிராமத்தை சேர்ந்த அதே வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இடையில அவர்களோட தந்தையை பத்தி பேசியதுல ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருந்திருக்கு. இந்நிலையில கோதைச்சேரியை சேர்ந்த அந்த பள்ளி மாணவன் என்ன பண்ணியிருக்கிறான், வீட்டில் இருந்து புத்தகத்துக்குள் மறைத்து வைத்து எடுத்து வந்த அரிவாளை வைத்து சக மாணவனை வெட்டுறான். இதுல மேலச்சவளை சேர்ந்த அந்த மாணவனுக்கு முதுகு மற்றும் கை கால்கள்ல வெட்டு விழுது. விட்டு விலைக்கு, அதாவது இதுல இன்னும் இடையில விலக்கி விடுறதுக்காக இடையில மாணவர் ஒருவருக்கும் கையில வெட்டு விழுது. இதுல மயங்கி விழுந்த 2 பள்ளி மாணவர்களையும் ஆசிரியர்கள் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவ, அதாவது ஏர்வாடியில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில சிகிச்சை சேர்த்து விடுறாங்க. இது குறித்து ஏர்வாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. சக பள்ளி மாணவனை வெட்டி புத்தகத்துக்கு நடுவில் வச்சுட்டு கொண்டு வந்திருந்த அரிவாளை வைத்து வெட்ட முயற்சித்து அதன் அடிப்படையில் 2 மாணவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்ட மக்களிடையே பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ரூபி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.